பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருத்த மகிழ்ச்சி. இதனால் தேவ வார்த்தை நாம் பார்க்க போகிறோம். நீர் என்னை காண்கிற தேவன் என்ற தலைப்பில் இந்த நாட்கள் தேவ வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் நாம் வாசிக்கிறோம். அப்போது அவள், என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அப்படி சொல்லப்பட்டது. நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள். யார் பெயரிட்டது? ஆகார். தேவனை நான் கண்டேன் என்று சொல்லி என்னை காண்கிற தேவன். ஏனென்றால் ஆகாரை குறித்து பார்க்கும்போது இந்த ஆகார் யார்? சாராயின் அடிமை பெண்ணாக இந்த ஆகார் இருக்கிறார். சாராளுக்கும் ஆகாருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதனால வனாந்திரத்தில் அவள் ஓடி போகிற சூழ்நிலையில் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சந்தித்தார். அது சந்தித்ததுனால அவர் கண்ணீரை, இந்த ஆகாரின் கண்ணீரை கர்த்தர், அந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார். அவர் சிறுமையை கர்த்தர் மாற்றினார். அருமையானவர்களே, என்னை காண்கிற தேவன் எல்ரோயி என்ற அர்த்தம். நம் ஆண்டவர் எப்போதும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். யோபு 28ஆம் அதிகாரம் 24வது வசனங்களில் வானங்கள் கீழே இருக்கிறதை எல்லாவற்றையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் எல்லா மனுபுத்திரரையும் அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தேவன் எல்லாரையும் காண்கிற அவர் தேவனாய் இருக்கிறார். 2 நாளாகவும் 16:9 வாசிக்கிறோம். பூமி எங்கும் அவர் கண்கள் உலாவி கொண்டிருக்கிறதாம். பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, எப்போதும் அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். அவர் காண்கிற தேவன். அவர் நம்மை காணும் போது அவர் நம்மை ஒரு வேளை அவருடைய கண்கள் நம்ம மேல படுமானால், அவர் காண்கிற தேவனாக இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதங்கள் நடக்கும்? யாரெல்லாம் கர்த்தர் காண்கிற தேவனாக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கும் போது யாக்கோபை காண்கிற தேவனாக இருந்தார். இந்த 28வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி சொன்னார். அருமையானவர்களே, யாக்கோபை கர்த்தர் காண்கிறார். இந்த இடத்துல யாக்கோபுடைய மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருந்தது. யாக்கோபு இந்த வனாந்தரத்தில் அவன் படுத்து உறங்கி கொண்டிருக்கும் போது தேவன் அவரை சந்தித்தார். தேவனுடைய கண்கள் யாக்கோபின் மேலே இருந்ததுனால யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். அவர் சொன்னதை அவர் செய்வார். உன் வாழ்க்கையில என்ன சொல்லியிருக்கிறாரோ, உனக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த வாக்கை இந்த ஆண்டு நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் தேவன் காண்கிற தேவனா இருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை என்னை கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். என் கண்ணீருக்கு யார் எனக்கு பதில் கொடுப்பாருன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். என் கண்ணீருக்கு ஒன்று பிரயோஜனம் இல்லையேன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே சகோதரி, உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்டார். அருமையானவர்களே, நம்மகிட்ட இல்லாதபடி எந்த கண்ணீர், யாக்கோபின் கண்ணீரின் ஜபம். யாக்கோபு அந்த இடத்துல அவன் ஜெபித்த போது தேவன் அவனை காண்கிற தேவனா இருந்தார். அவனுக்கு தரிசனத்தை உண்டாக்கி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, என்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் செய்திருக்கிறாரோ அதை செய்யாமல் ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை. உன் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த 30ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, தேவனுடைய கண்கள் யாக்கோபு மேல இருந்ததுனால
காண்கிற தேவன் யாக்கோபை கண்டதுனால அவன் விருத்தி அடைந்தான். உண்மையான சகோதர சகோதரி கேட்டுக்கொண்டு சகோதர சகோதரி, கர்த்தருடைய கண்கள் மேல் நோக்கமா இருக்குமானால், கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமா இருப்பதற்கு நாம் பாத்திரவான்களா நடப்போம் என்றால், தேவன் உன் எல்லையை விருத்தி அடையும்படியாக செய்வார். உன் குடும்பத்தை விருத்தி அடையும்படியாக செய்வார். உன்னை விருத்தி அடையும்படியாக செய்வார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்றால் காண்கிற தேவன் உன்னோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக அருமையானவர்களே, சங்கீதம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, ராம் முழுவதும் என் கண்கள் என் மேல் நோக்கமா இருந்ததுன்னு சொல்லப்படுது. சங்கீதக்காரன் சொல்றார், ராம் முழுவதும் என் கண்ணீரினாலே என் படுக்கை கண்ணீரால் அடைந்தது சொல்லப்பட்டது. என் பெருமூச்சினால் இழுத்து போனேன். ராம் முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டில் நடைகின்றன. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரன் நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். தாவீதின் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கண்ணீரை காண்கிற தேவன், தாவீதுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டார். அவன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார். அருமையானவர்களே, உன் கண்ணீரின் ஜெபம், நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாயே, எதுக்கெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாயோ, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, உற்றா உறவினர்களுக்காக நீர் அழுது கொண்டிருப்பாய் என்றால் ஒரு கண்ணீரின் ஜெபம் ஏன் போகாது? உன் கண்ணீரின் ஜெபத்தினாலே உன் படுக்கைகள் ஈரமாயிருந்தாலும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். உன் ஜெபங்களுக்கு, உன் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தந்து உன்னை கர்த்தர் உன்னுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் இந்த மாதத்துல பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அருமையான முதல்ல பார்த்தோம், காண்கிற தேவன் நம்மை காண்பார் என்றால் நம்ம எல்லையை, குடும்பத்தை விருத்தி அடையும்படியான ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, காண்கிற தேவன் நம்மை காண்பார் என்றால் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். மூன்றாவதாக 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது 20வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் போது இங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 20வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 3வது வசனம், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து அது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுது ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியாவுடைய நாட்கள் முடிவுக்கு வந்தபோது, நாட்களிலே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தபோது, ஏசாயா தீர்க்கதரிசினால நீ பிழைக்க மாட்டீர் என்று அவர் சொன்னபோது, எசேக்கியா ராஜா என்ன செய்தார்? அவர் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது அவர் ஜெபித்தார். ஜெபித்த போது காண்கிற தேவன் எசேக்கியா ராஜாவை கண்டார். காண்கிற தேவன் எசேக்கியாவின் கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் சொல்லி அவனை குணமாக்குனது மாத்திரல 15 வருடத்தை அவனுக்கு கூட்டி கொடுத்தாரே. அருமையானவர்களே, இன்னைக்கு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாயா? உன் சரீர பலவீனத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி அடைய வேண்டும் என்பதற்காக நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சமூகத்தில் அழுகையோடு எசேக்கியா ராஜாவை போல நீ அழுது நீ போராடி தேவ சமூகத்தில் ஜெபிப்பாய் என்பாய் என்றால் உன் கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுத்து உன் ஆயுசு நாட்களை கூட்டுகிறது மாத்திரல்ல, ஒரு சுகவாழ்வு உள்ளே துளிர்க்கும்படியாக கர்த்தர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். லாசருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய சகோதரன் லாசரு மரித்து விட்டானே, நீர் இங்கு இருந்திருப்பாய் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டாய் என்று சொல்லி அந்த சகோதரி கண்ணீர் விட்டு அழுதார். இயேசுவும் கண்ணீர் விட்டார். என்ன நடந்தது? அந்த இடத்துல லாசருவை பார்த்து கல்லை நகர்த்தி போடுங்கள் சொல்லி கர்த்தர் சொன்னார். லாசருவே வெளியே வா என்று சொன்ன போது லாசரு உயிர் அடைந்து உயிர்ப்பிக்கப்பட்டு அவன் வெளியில வந்தான். காரணம் என்ன? அந்த கண்ணீர், அந்த மரியாளுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டாரே. அருமையானவளே, அந்த லாசரு சகோதரனுடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரே. இன்னைக்கு உன் கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்றால் அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். அவர் உன் மேலே கண்ணோக்கமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதெல்லாம் செத்து போயிருக்கிறதோ, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் ஜீவன் இல்லாமல் போயிருக்கிறதோ, எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, எதெல்லாம் இனி நடக்காது என்று சொல்லி நீ நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் நடக்கும்படியாக அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உயிரை கொடுத்து அவர் உயிர்ப்பித்து அவர் உன்னை உயர்த்துக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய கண்கள் உன் மேலே நோக்கமாக இருந்தால், தேவன் இந்த ஆகார் சொல்ல நீர் என்னை காண்கிற தேவன் எல்ரோயி என்று சொல்லி பெயரிட்டாலே
அதே ஜீவன் உள்ள தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த காண்கிற தேவன் எல்ரோயி உன்னை காண்கிறவரா இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீர்கள். நீங்கள் கண்கள் கர்த்தருடைய கண்கள் உண்மையில் நோக்கமா இருந்து உன்னை காணும் போது நீங்கள் உங்கள் குடும்பம் விருத்தி அடையும். கர்த்தருடைய கண்கள் மேல் நோக்கமா இருக்கும் போது உன்னை எல்லா விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்டு உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பா. கர்த்தருடைய கண்கள் மேல் நோக்கமா இருக்கும் போது எது முடியாது நினைத்து கொண்டு இருக்கிறோ அதெல்லாம் முடியும்படியாக அதெல்லாம் உயிர் மீட்சி கற்றுக் கொடுத்து ஒரு எழுப்புதலை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கர்த்தருக்கு எழுப்புதலை தர வல்லவராக இருக்கிறார். அவர் காண்கிற தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் காண்கிற தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.